ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து பொரிக்கிறதுக்கு 1 கிலோ இருக்குது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 1/4 கிலோ சிக்கன் வந்து எலும்பு இல்லாத சிக்கனாக 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் உருண்டை குழம்புக்கு. குழம்புக்கு தேவையான வெங்காயம் பார்க்கலாம். வெங்காயம் 1, தக்காளி 2, மல்லிக்கீரை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட் பொரியலுக்கு 1 பீட்ரூட்டு, 1 வெங்காயம். இப்போ வெங்காயம் தக்காளி வெட்டியாச்சு. நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். மூணு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் ஆளுங்கிற பட்டனை கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம அதை பிரட்டி விட்டுறலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்குறப்ப தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம பிரட்டி விட்டுறலாம். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் பார்த்துடலாம். தனி மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ சேர்த்து நம்ம அதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். குழம்பு கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா நீங்கள் வந்து மசாலா தூள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. இப்போ இந்த குழம்பு கொதி வரட்டும். இப்போ நான் வந்து சிக்கன் உருண்டைக்கு பார்த்துடலாம். நம்ம சிக்கனை எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் வந்து சிக்கனில் போட்டுக்கோங்க. சிக்கன்லேயும் ரொம்ப அதிகமாக போட்டுட்டு நம்ம வந்து குழம்புலேயும் அதிகமாக போட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. உப்புலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக நான் வந்து மல்லிக்கீரை சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டி விட்டுட்டு நம்ம இப்போ உருண்டை போட்டு வச்சுக்கலாம். இந்த சிக்கன் உருண்டை வந்து நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சுங்க குழம்புல. எல்லா உருண்டையும் இதே மாதிரி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இங்கே வந்து குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க உருண்டையை சேர்த்துடலாம். உருண்டை போகிறப்ப கொஞ்சம் எட்டியே உருண்டை போட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த குழம்பு வந்து உருண்டை போட்டதும் கொதிச்சா போதும். நீங்கள் ரொம்ப டைமாக 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்கள் வந்து கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அந்த உருண்டை வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்காது, கொஞ்சம் ரஃப்பாகிடும்.
இப்போ நான் உருண்டை போட்டதும் தேங்காய் பால் வந்து அரை மூடி நான் வந்து புழிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வந்து தேங்காய் பால் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கங்க, இல்லாட்டி தேங்காய் விழுது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டோம். மல்லிக்கீரை கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கொதி வரட்டும். உருண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சுனால அந்த உருண்டை வந்து உள்ளே கிடக்காம மேலே வந்து அப்படி மிதந்து கிடக்கும். சூப்பரான சிக்கன் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் வறுவலுக்கு பார்க்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு கொஞ்சம் அதிகமாகவே சிக்கனுக்கு சேர்த்துட்டிங்கன்னா பொரிக்கிறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1½ ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டேன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1½ ஸ்பூன், ரெட் கலர் பொடி கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ இந்த சிக்கன் நம்ம வந்து தயிர் ஊற்றிருக்கனால புளிப்பு இருக்கும். பத்தலைன்னா நீங்கள் வந்து அரை லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நம்ம சிக்கனை பிரட்டி விட்டுறலாம். லெமன் புழிஞ்சாலும் சரி, லெமன் இல்லைன்னா நீங்கள் வந்து புளி வந்து கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிட்டு அது ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டாலே போதும். இப்போ சிக்கன்லாம் நல்லா மசாலா எல்லா சிக்கன்லேயும் படுற அளவுக்கு பிரட்டியாச்சு. இப்போ சிக்கன் பிரட்டினா ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் நம்ம வந்து சிக்கனை பொரிச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கனை பொரிச்சிடலாம். சிக்கன் வந்து முங்குற அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் நம்ம சிக்கனை போட்டுடலாம். இப்போ சிக்கன் வந்து ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிரட்டி விட்டுறலாம். எல்லா சிக்கனையும் இதே மாதிரி பிரட்டி விட்டுருங்க. இப்போ சிக்கன் வந்து 2 சைடும் நல்லா வெந்துருச்சு, பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனும் பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பராக மணக்க சிக்கன் வறுவல் ரெடி. இப்போ அடுத்து நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பீட்ரூட்டை வெட்டிடலாம். பீட்ரூட்டு நான் வந்து நீளமாகவே வெட்டிக்கிட்டேன். இப்போ இங்கே பீட்ரூட்டு வெட்டியாச்சு, வெங்காயம் வெட்டியாச்சு. இப்போ நம்ம பீட்ரூட்டை பிரட்டிடலாம். பீட்ரூட்டுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போதும். காஞ்ச மிளகாய் 4 மிளகாய், அது வந்து 2 பிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை பிரட்டி விட்டுறலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு தேவையில்லை. நம்ம இப்போ பீட்ரூட்டை போட்டுடலாம்.
இப்போ பீட்ரூட்டுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க, ஏன்னா நம்ம வந்து தேங்காய் துருவி போடுறதுனால உப்பு அதிகமாக இருந்தால் தேங்காய் கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்குமா, நல்லா இருக்காது. உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியிலே இது வேகட்டும். நான் வந்து தண்ணியில் வந்து வேகிறதும் அப்புறம் வந்து தேங்காய் துருவி போடுறதும் நான் வந்து வீடியோ எடுக்கலை, மறந்துட்டேன். நல்லா வெந்ததும் நான் வந்து தேங்காய் துருவி போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் ரெடி.